ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபுட்பாலை பற்றி பேச போகிறோம். இப்போ பிரசனா பேசுவார். அவர் தான் எங்கள் கேங்கோட ஃபஸ்ட் மெம்பர். லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃபுட்பாலை பற்றி பேச போகிறோம். இப்போ பிரசனா பேச போகிறார். கைஸ், இப்போ நான் உங்கள் சந்தோஷ். இப்போ பிரசனா பேசுவார். கைஸ், ஃபுட்பால் வந்து ட்ரேஸ்டு ஃப்ரம் பேக் டு சைனா ஃப்ரம் த மெடிவல் யூரோப். அதாச்சும் வந்து சைனாவிலேருந்து மெடிவல் யூரோப் வரைக்கும் ஃபுட்பால் வந்து ட்ராவல் பண்ணிட்டே வந்திருக்கு. ஃபுட்பால் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச இன்னைக்கு வரைக்கும் எவால்வ் ஃப்ரம் வேரியஸ் பால் கேம்ஸ். அது வந்து நிறைய கேம்ஸ்லேருந்து தான் எவால்வ் ஆகி வந்திருக்கு. காய்ஸ், அதாவது வந்து நம்ம இந்த மாடர்ன் டைமோட ஃபுட்பால் ரூல்ஸ் நீங்கள் பார்க்குறதே 19th century இங்கிலாண்டில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கைஸ், உங்களுக்கு தெரியுமா த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபுட்பால், அதாச்சும் முதல் வெர்ஷன் ஆஃப் ஃபுட்பால் சைனாவில் தான் கிரியேட் ஆகிருக்கு. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது செஞ்சுருக்காங்க. அதை கோச்சுன்னு கூப்பிட்ருக்காங்க. இப்போது கண்டினியூ பண்ணது கண்டி சந்தோஷ் பேசுவார். கைஸ், இந்த வேர்ல்டுலேயே ஓல்டஸ்டான ஃபுட்பால் கிளப் என்னன்னு தெரியுமா? அது ஷீஃபீல்ட் ஃபுட்பால் கிளப் தான். அது வந்து 1857 கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து ரெண்டு இதுலேயும், அதாவது இங்கிலீஷ் எஃப்ஏலையும் ஃபீஃபாலையும் ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ வரைக்கும் ஓல்டஸ்டான ஃபுட்பால் கிளப்பு இன்னும் விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஷீஃபீல்ட் ஃபுட்பால் கிளப் அது கொஞ்சம் ஓல்டானது தான், ஆனாலும் பெஸ்ட்டானது. அடுத்து கார்த்தி பேச போகிறார். அதாவது இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்புன்றது ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 1930 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 1942லேயும் 1946லேயும் நடக்காது. ஏன்னா வேர்ல்டு வார் 2 காரணத்தினால நடக்கலை. மற்றபடி பிரேசில் வந்து நிறையா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கு. மொத்தம் 5 தடவை ஜெயிச்சிருக்கு. இப்போ அடுத்து பிரசனா பேசுவார். கைஸ், ஃபுட்பால்லே மோஸ்ட் நம்பர்ஸ் பார்த்த இது வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் தான். அது வந்து எப்பயுமே ஒரு நார்மல் வேர்ல்டு கப்பே பில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் வரும். அதில் மேக்ஸிமம் வந்து 2018 நடந்த ஃப்ரான்ஸுக்கும் குரோவேஷியாவுக்கும் நடந்த இந்த ஃபைனல்ஸில் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 1.12 பில்லியன் வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்மகிட்ட இது கிடச்சிருக்கு இன்ஃபர்மேஷன். இப்போது எனக்கு அடுத்து சந்தோஷ் பேசுவார். கைஸ், ஃபாஸ்டஸ்ட் கோல் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே 2 செகண்டில் தான் நடந்திருக்கு. அந்த ஃபுட்பால் கோல் வந்து யாருக்கும் நடந்துச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நவாப் அல் ஹபீத், அதாவது சவுதி அரேபியாவோட அல் ஹிலால் எஃப்சியோட ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்லேயே அந்த மேட்ச்சில் 2009 நடந்துச்சு. இந்த இதுதான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்டான கோல். இது எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்டாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட், அதுவுமே கிக் ஆஃப்லேருந்து கோல் அடிச்சிட்டாங்க. வெறும் 2 செகண்ட் தான் ஆச்சு. அலிபாத்துக்கும் அல் ஹிலால் எஃப்சிக்கும் 2009 மேட்ச் தான் இது. கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபுட்பாலே பிக்கஸ்ட் விக்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். அந்த மேட்ச் வந்து அமெரிக்கன் சாமோவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்திருக்கு. அதில் வந்து அமெரிக்கன் சாமோ வந்து 31, ஆஸ்திரேலியா 0, அதாவது க்ளீன் ஷீட்டுக்கு டிஃபீட் ஆகிருக்காங்க ஆஸ்திரேலியா. அதுலேயும் 13 கோல்ஸ் அடித்து ஒரு பிளேயர் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. மோஸ்ட் கோல்ஸ் அப்படின்னு வந்து ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஒரு மேட்ச்சில் அவ்வளோ கோல்ஸ் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு அவர் பேர் வந்து ஆர்ச்சி டாம்சன். இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து 2001 நடந்திருக்கு. அடுத்து இப்போ சந்தோஷ் பேச போகிறார். ஹலோ கைஸ், இப்போ நான் சந்தோஷ் பேசிகிட்டு இருக்கேன். கைஸ், உமன்ஸ் ஃபுட்பால் வந்து எப்போ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல? இப்போ நான் அதை பற்றி தான் சொல்ல வந்துருக்கேன். சார் கைஸ், உமன்ஸ் ஃபுட்பால் வந்து ஒலிம்பிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. உமன்ஸ் ஃபுட்பால் வந்து 1996 நடந்திருக்கு. அது வந்து அப்போ ஆரம்பித்தது தான். யாரோ ஒருத்தவர், ஏதோ ஒரு தெய்வம் வந்து அதை ஆரம்பிச்சுட்ருக்காரு. இப்போ மென்ஸ் ஃபுட்பால் விளாட்றோம்ல, அப்போ உமன்ஸுக்கு ஒரு ரைட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சிட்டது தான் உமன்ஸ் ஃபுட்பால். அதான் இப்போ நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மென்ஸ் ஃபுட்பால் அளவுக்கு வந்தாச்சு உமன்ஸ் ஃபுட்பால். நம்ம உமன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து இப்போ பிரசனா பேசுவார். இப்போ ஏன் இப்போ வந்து முடிஞ்சு கார்த்தி மெம்பர் வந்து இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வெளியே போயிருக்காரு. அவர் வந்து அடுத்த வீடியோவில் இருந்துருவார். இப்போ கூட அவர் கொஞ்ச நேரம் பேசினார். ஆனால் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் அவர் போயிருக்காரு. அந்த பிரச்சனையை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பேச போகிறது பிரசனா.
லியோனல் மெஸ்ஸியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 21st செஞ்சுரியை டாமினேட் பண்ணாங்க ஃபுட்பாலே. இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் அவங்க இன்னொரு வாட்டி சொல்லி பாலண்டோர் வந்து மெஸ்ஸிக்கு 8 வாட்டி ஜெயிச்சிருக்காரு, ரொனால்டோ 5 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. யூசிஎல் வந்து ரொனால்டோ 5 வாட்டி ஜெயிச்சிருக்காரு, மெஸ்ஸி 4 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் தான் 21st செஞ்சுரியவே ஆள்தவங்க. இப்போ அடுத்த ஃபேக்டை பற்றி பேசுகிறதுக்காக பிரசனா வரார். பிரசனா பேசுவார். கைஸ், த லாங்கஸ்ட் ஃபுட்பால் மேட்ச் லாஸ்ட் ஃபார் 35 hours. அதாச்சு இந்த உலகத்திலே பெரிய ஃபுட்பால் ஹவர் வந்து 35 மணி நேரம் நடந்திருக்கு. அந்த மேட்ச் ஸ்காட்லாண்ட் நடந்திருக்கு. அது ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டு 2014. இது 35 மணி நேரம் பாவம் தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த சேரிட்டி பேர் க்யூர் கேன்சர் கேர் சேரிட்டி, மேரி கியூரி கேன்சர் சேரிட்டி. இப்போ அடுத்து சந்தோஷ் பேசுவார். கைஸ், இப்போ ஃபுட்பாலாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரண காலத்தில் இப்போ கோல் லைன் டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது கோல் உள்ளே போயிருக்கா இல்லையான்னு இது பண்ணுறதுக்கு. அடுத்து வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரீஸ், இது உங்களுக்கே தெரியும். விஏஆர்னால் உங்களுக்கே தெரியும். இது ரெஃப்ரீஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக டிசிஷன் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு தான் நம்ம இந்த கேமோட ஃபேர்னஸையும் அக்யூரஸியும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட்பால் இனிமேல் சூப்பராக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கோட் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கமெண்ட்டெல்லாம் நாங்கள் எல்லோரும் லைக் பண்ணுவோம்.